ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் எஸ்பிஓக்கு ரொம்ப தேவையான விஷயம், அதுவும் இன்னைக்கே தேவைப்படுற விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? நம்ம யார் யார் இதுல வேலை செய்யலாம்? அந்த வேலை செய்யறதுக்கு உண்டான முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அவ்வளவுதாங்க. இதுதான் இன்னைக்கு கண்டென்ட். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வேணும். ஓகேங்களா? இதுதாங்க உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள். இந்த மூணுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூட நீங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சார். எனக்கு தெரியும். ஆனா இதுல என்ன வேலை? நான் என்ன பண்ணணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிள் தாங்க. இது எல்லாத்துலயுமே ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அதான் பேசிக். நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ண தெரியணும். அந்த வீடியோன்னா சும்மா நம்ம செல்போன் வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. ஒரு வீடியோ அப்படின்னா அந்த வீடியோவை எடிட் பண்ண தெரியணும், கட் பண்ண தெரியணும், ஒட்ட தெரியணும், வாய்ஸ் கிளியரா தர தெரியணும். அதுல ஏதாவது இன்னும் புது 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 விஷயங்களை ஆட் பண்ண தெரியணும். இதெல்லாம் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வீடியோவை மேக் பண்ணி எடிட் பண்ண தெரிஞ்சா நீங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் அதுல முக்கியமான ஒர்க்கா இருக்கும். ஓகே. இதுல என்ன சார் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல நீங்க ஏற்கனவே எஸ்பிஓ சொன்னதுதான். எஸ்பிஓல ஒரு கண்டென்ட்ட தருவாங்க. அந்த கண்டென்ட்ட நீங்க உள்ள அதுல ஆட் பண்ண வேண்டியது வரும். ஆக்சுவலா ஆட் எல்லாம் வருது பாத்தீங்களா? நீங்க நாடகம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் இடையில வரும். அதை எப்படி ஆட் பண்றாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் ஆட் பண்ண தெரியணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வேணுமா, வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கணும், இன்ஸ்டாகிராம்ல பிசினஸ் அக்கவுண்ட் இருக்கணும், யூடியூப் சேனல் இருக்கணும். இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு விஷயம். ஓகேங்களா? அந்த ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு எழுத தெரியணும். கன்டென்ட்ட ரைட் பண்ண தெரியணும். அதுவும் எதுல அப்படின்னா, நீங்க ஓனா ஒரு வெப்சைட் வச்சிருக்கணும். இல்லாட்டி பிளாக் வச்சிருக்கணும். ஓகேங்களா? 2ல ஏதா ஒண்ணு. இந்த வெப்சைட், பிளாக் இத 2ம் என்னன்னே தெரியாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க அதுக்கு அப்ளை பண்ணிற வேண்டாம். ஓகேங்களா? தெளிவா இருக்கனா? ஓகே. ஸோ ஆக்சுவலா டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டருக்கு நல்லா எழுதக்கூடிய திறமை வேணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதக்கூடிய திறமை வேணும். அதே மாரி ஒரு கன்டென்ட்ட உருவாக்க தெரியணும். நம்ம இப்படி பேசுறதுங்கிறது வேற. அதே எழுத்து வடிவமா கொண்டு வரதுங்கிறது வேற. ஓகேங்களா? ஸோ இது 2யுமே தெளிவா பண்ண தெரியணும். அப்படி பண்ணுனா மட்டும் தான் டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிற விஷயத்த உங்களால எடுத்து செய்ய முடியும். ஸோ இது 2க்கும் இருக்கிற வித்தியாசத்த இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதில தெளிவா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால தாராளமா இது நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பா இது பண்ணணும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் காப்பி பண்றதோ, பேஸ்ட் பண்றதோ, அடுத்தவங்க கன்டென்ட்ட எடுத்து போடுறதோ கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதுலயும் உங்களோட ஓன் கன்டென்ட்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, ஒரு கன்டென்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃபா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களோட ஓன் கன்டென்ட்டா இருக்கணும். ஸோ இதுதான் எஸ்பிஓல சொல்லியிருக்க கண்டிஷன். ஓகேங்களா? சரி, இத தவிர என்ன சார் கண்டிஷன் இருக்கு? அப்படின்னா, இத சார்ந்து இருக்கிற கண்டிஷன் சொல்லிர்றேன். அடல்ட் கன்டென்ட்டா இருக்கக்கூடாது. அதாவது அ உங்களுக்கு தெரியும் 18+ அப்படி இருக்கக்கூடாது. அதே மாரி சின்ன குழந்தைகளதும் இருக்கக்கூடாது. அதே மாரி எஸ்பிஓதும் இருக்கக்கூடாது. அதே மாரி எஸ்பிஓ தவிர அதர் ஆன்லைன் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ் அத பத்தியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நாம செய்யறது ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்ல ஆன்லைன் ஜாப் அப்படின்னா, அது சம்பந்தமாவே நீங்க இத போடக்கூடாது.
ஓகேங்களா? ஸோ எஸ்பிஓவை பத்தி போடலாமா சார்? அதையும் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள். இத கரெக்ட்டா கடைபிடிச்சு கரெக்ட்டா வந்துட்டீங்க அப்படின்னா, வேற லெவல்ங்க. ஓகேங்களா? இதெல்லாம் செய்ய தெரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. செய்ய தெரியாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா செய்ய தெரியாதவங்களுக்கும் அடுத்து ஒரு கேட்டகரி இருக்கு எஸ்பிஓல. அவங்க வொர்க் பண்ணலாம். தாராளமா வொர்க் பண்ணலாம். ஏர்ன் பண்ணலாம். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இத தவிர இன்னும் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்பிஓல நோட்டீஸ் போர்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட்டீஸ் போர்ட்ல இன்னும் நெறைய இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் போயி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. ஓகேங்களா? அதுலயும் உங்களுக்கு இந்த விஷயம் தேவையில்லன்னா கூட, உங்கள சார்ந்த யாராவது ஒருத்தருக்கு தேவை இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.